பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசவிருக்கிற ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிற வேதத்தில் ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதில் 14வது அதிகாரம் அதில் 1வது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வீடியோ பார்க்குற உங்களை பார்த்து சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மறுபடியும் திரும்பு. இஸ்ரவேலே, தேவனுடைய ஜனமே, கர்த்தரை உண்மையாய் கும்பிடுகிற, அவரை தேடுகிற உண்மையான ஜனமே, நீ கர்த்தரிடத்தில் திரும்பு. என்ன திரும்பணும்? நீங்கள் யோசிக்கலாம், நான் நல்லா தான் இருக்கேன், கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாக இருக்கேன், ஐ எம் பர்ஃபெக்ட், நான் சரியாக இருக்கேன் எல்லா காரியத்திலையும். இல்லை, நமக்கே தெரியாமல் மறைமுகமாய் சாத்தான் சில விதைகளை விதைத்திருப்பான். பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, நம்முடைய குறைவுகளை பிசாசு பார்க்கவே விட மாட்டான். அவன் நம்மளை எப்படி தெரியுமா வச்சுப்பான்? நீ நல்லா தாண்டா இருக்க, நீ நல்லா ப்ரேயர் பண்ணுற, அவங்கள விட அந்த அக்காவை விட நல்லா ப்ரேயர் பண்ணுற, அந்த அண்ணனை விட நீ நல்லா பரிசுத்தமாக தான் இருக்க. இல்லை, பழைய ஆதியின் அன்பு இன்னைக்கு உனக்குள்ள இருக்குதா என்பதை நீ சிந்தித்து பார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது இருந்த அந்த ஆர்வம், ஜெபத்தில் காட்டின ஆர்வம், வேதத்தில் காட்டின ஆர்வம், சபைக்கு போவதில் காட்டின ஆர்வம் இன்றைக்கு உனக்குள் இருக்குமானால் நீ கர்த்தரோடு கூட இருக்கிறாய். இல்லை, பழைய ஒரு மனிதனா நான் இல்லை, ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அன்பு எனக்குள்ள இல்லைனா நான் விழுந்து விட்டேன் என்று அர்த்தம். நான் விழுந்து விட்டேன்னு அர்த்தம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலே, நீ கர்த்தரிடத்தில் மறுபடியும் திரும்பு. பல நேரங்களில் பலர் பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா உடனே ஒரேட்டா ஓடிடுவாங்க. உலகத்தில் என்றைக்குமே பன்னிக்குட்டிகளுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். பன்னிக்குட்டி என்ன பண்ணும்? சேத்துல விழுந்துருச்சுன்னா அப்படியே சுகமாக இருக்கும், அப்படிதானே? அதுக்கு சேருதை ரொம்ப பிடிக்கும். சேத்துல விழுந்துருச்சுன்னா அப்படியே அழகாக அப்படியே படுத்து உருண்டு அது அதில் தான் சுகம் காணும். ஆனால் ஆட்டுக்குட்டியோ தவறுதலாய் அந்த சேத்துல விழுந்துட்டா கூட, இல்லை தெரிஞ்சே அந்த சேத்துல விழுந்துட்டா கூட, ஆடு கொஞ்ச நேரத்துக்கு மேலே படுத்திருக்காது, விழுந்தாலும் எழுந்து அதை உதறி விட்டு ஓடுகிறவனாக இருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பாவம் என்பது எப்படி தெரியுமா? அந்த சேற்றை போல நீங்கள் அதில் நீங்கள் படுத்து உறங்கி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அழகா இருக்கும். அதில் படுத்து தூங்கும் பொழுது பாவம் என்பது நமக்கு பெருசாக தெரியாது, ஆனால் அதனால் வருகிற பின்விளைவுகள் மோசமாக இருக்கும். ஆண்டு சொல்றாரு, நீ கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று ஆண்டு சொல்லுகிறார். ஒருவேளை நீ கர்த்தரை மறந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆதியில் இருந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். இயேசுப்பா சொல்றாரு, அன்பா சொல்றாரு, மகளே மகனே, நீ திரும்ப வேண்டும். நீ விழுந்திருக்கிற இடத்துலேருந்து எழும்பு. நீ எந்த இடத்துல விழுந்திருக்குங்கிறத சிந்தித்து பார். பல நேரங்கள் சிந்தித்து பார்ப்பது இல்லை. நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்குது, அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி சரி செய்யுங்க, கர்த்தரிடத்தில் நெருங்குங்க. இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு கூட நெருங்குகிற ஒரு அனுபவம் வேண்டும். இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு கூட நெருங்கும்படியாக உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதங்களும் நெருங்க ஆரம்பிக்கும். பல நேரங்களில் ஆசீர்வாதங்கள் நெருங்கணும்னு ஆரம்பிக்கிறோம், அந்த ஆசையோடு இருக்கிறோம், ஆனால் கர்த்தரிடத்தில் நெருங்குவதை நான் மறந்து விடுகிறோம். ஒன்று சொல்லட்டுமா? எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் நெருங்குறீங்களோ உங்கள் வாக்குத்தத்தமும் உங்கள் பக்கத்தில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த அளவு கர்த்தரை விட தூரம் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமும் தூரமாக போய் கொண்டிருக்கிறது. பண்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்து நீங்கள் திரும்புவீங்கன்னா நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வாழ்வை துளிர்க்க பண்ண என் தேவனுடைய கரம் போதுமானது. அதனால் இந்த காலை வேளையில் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அன்புள்ள தகப்பனே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிற வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கிறதா? கர்த்தரை மறந்து போன ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டு சொல்கிறாரு, என்னிடத்தில் நீ திரும்பி இஸ்ரவேலே, நீ என்னுடைய தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னிடத்தில் திரும்பு. சாத்தான் அழகான வஞ்சிச்சு போயிட்டான், அவன் உன்னை வஞ்சிக்கப்பட்டபடி உன்னை விட்டு கொடுத்துட்டேன், நீ மறுபடியும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்னைக்கு உண்மையாக கர்த்தர் மேல் அன்பு இருக்குமானால் உண்மையாய் கர்த்தரிடத்தில் திரும்பு. அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் இல்லையா? கர்த்தர் சொல்கிறாரு, மறுபடியும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மேன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.